இந்த சாய்லிங்கா சைட்டை சுற்றிலும் வந்து என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னால், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து உங்களுக்கு ஒரு 500 மீட்டர்லேயே இருக்குது. அது பக்கமாகவே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் வந்து இருக்குது. உங்களுக்கு பாலூர் ஸ்டேஷன் வந்து இந்த திசையில் போனீங்கன்னா அது ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து பாலூர் ஸ்டேஷன் வந்து வந்துடுது. 9 ஏக்கராங்க. அந்த 9 ஏக்கரால 158 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் போட்டிருக்காங்க. இப்போ அது எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய லேண்டை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இன் திஸ் வீடியோ ட்ரைலர் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் மெயின் பிக்சர் பார்க்க போகிறீங்க. டோட்டல் டீட்டெயில் இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷிபிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூப்பர்பான ஒரு சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் அற்புதமான இடம். 9 ஏக்கரால் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துக்கு பேர் வந்து சாய்லிங்கா நகர். இந்த சாய்லிங்கா நகரில் மொத்தம் ஒரு 158 பிளாட் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு 6 பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அது பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த சாய்லிங்கா நகர் சைட்டுக்கு வந்து நம்ம வர்றதுக்கு 2 ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செங்கல்பட்டுலேருந்து வெரி நியரஸ்ட்டாக சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து நம்ம வந்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கமாகவே வந்து வாலாஜாபாத் இருக்குது. வாலாஜாபாத் ரோட்டை பிடிச்சி நம்ம வந்துடலாம். இது பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெரி நியரஸ்ட்டாக இருக்குது. வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆஸ் எ டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் ஸ்டேஷனுக்கு பக்கமாகவே வந்து இருக்குது. நம்ம இதன் வழியாக வந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். சாய்லிங்கா நகரில் உள்ள இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 9 ஏக்கராங்க. அந்த 9 ஏக்கரால் 158 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் போட்டிருக்காங்க. இப்போ அது எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் ஒரு 6 பிளாட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. 10,030 ஸ்கொயர் ஃபீட் வந்து இதனுடைய ரேஞ்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்டிவிஷனில் உங்களுக்கு 6 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் வந்து 1500 ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அமைஞ்சிருக்குது இந்த 6 பிளாட்டும். இந்த 6 பிளாட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வடக்கு டைரக்ஷன் நார்த் ஃபேஸிங்கில் வந்து இந்த 6 பிளாட்டும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்து உள்ள வளாகத்து உள்ள இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு பாகம் வந்து உங்களுக்கு வந்து வால் வச்சுருக்காங்க, இன்னொரு பாகம் ஃபென்சிங்கில் வந்து வந்திருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 30 வீடுகளுக்கும் மேலே வந்து குடியிருப்புகள் வந்து இருக்குது. மக்கள் வந்து உள்ளே வசிச்சுட்டு இருக்கிறாங்க. உள்ளே வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 அடி ரோடு வந்து ஒரு 5 இருக்குது. 23 அடி ரோடு வந்து ஒரு 5 இருக்குங்க. உள்ளே வந்து உங்களுக்கு இபி வந்தாச்சு. ஏன்னா வந்து இப்போ எல்லா வீட்டுகளுக்கும் வந்து இபி கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் எடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடியிலேயே வந்து உங்களுக்கு நல்ல சுவையான நீர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸு, ஒரு க்ரீன்ஸு, இது மாதிரி கார்டனிஸ்டாக வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபர் சைடாகவே இருக்குது. இதில் அது மட்டும் இல்லை, இந்த சைட்டில் வந்து ஒரு 3 பார்க் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 பிளாட்டு சொன்னேன். 6 பிளாட்டினுடைய சைஸையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1563 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 1557 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 1551 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அண்ட் 1545 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அண்ட் 1765 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 2052 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. உங்களுக்கு இது 6 பிளாட்டும் நார்த் ஃபேஸில் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாய்லிங்கா சைட்டை சுற்றிலும் வந்து என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னால், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வில்லியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து உங்களுக்கு ஒரு 500 மீட்டர்லேயே இருக்குது. அது பக்கமாகவே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் வந்து இருக்குது. உங்களுக்கு பாலூர் ஸ்டேஷன் வந்து இந்த திசையில் போனீங்கன்னா அது ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து பாலூர் ஸ்டேஷன் வந்து வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செங்கல்பட்டு வந்து உங்களுக்கு சிஎம்டிஏவாக வந்து அனௌன்ஸ் பண்ணி இப்போ வந்து நகரமயமாக்கல் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து சிஎம்டி லிமிட்டில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம். உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கப்பெருமாள் கோயில் வந்து உங்களுக்கு வந்து நியூ பிரிட்ஜு வந்து போட்டுட்டாங்க. அந்த பிரிட்ஜு வழியாக தான் இப்போ நமக்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்டு சிட்டி வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து மதுராந்தகம் குளோபல் சிட்டி பெரிய நகரமயமாக்கல் வந்து உள்ளே வந்து வேலை நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு அருகாமையில் தான் இந்த சாய்லிங்கா நகர் வந்து சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து வெகு அருகாமையில் நான் செங்கல்பட்டு 7.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ செங்கல்பட்டுனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமஸான வந்து ஒரு நகரம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காலேஜ் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது, பெரிய பெரிய
காம்ப்ளெக்ஸ், வியாபார காம்ப்ளெக்ஸ்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை இப்படி ரெண்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கான மால்ஸ் அண்ட் சினிமா தியேட்டர்ஸு எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கோயில் சொல்லவே வேண்டாம். செங்கல்பட்டில் வந்து பிரசித்தி பெற்ற திருக்கழுக்குன்றம் சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. இப்படி எல்லா வசதிகளும் அமைஞ்சிருக்கிற அந்த செங்கல்பட்டுக்கு அருகாமையில் தான் இந்த சாய்லிங்கா நகர் வந்து இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் ஏரியா வந்து வீடு வந்து சொந்தமாகவே வந்து கட்டி இங்கே வந்து குடி வந்திருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சிவன் கோயில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கான அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனால் இது வந்து ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு. உள்ளே வந்து நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து போயிருக்குங்க. அதனால் வந்து உங்களுக்கு டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. ஸோ இந்த 6 பிளாட்டை பற்றி நான் வந்து பேசியிருக்கிறேன். இது வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஓனர் லேண்டு தாங்க. இதில் நோ புரோக்கரேஜ். இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஓனர் தான் வந்து அட்டன் பண்ணுவார். ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் நான் சொல்லியிருக்கிறேன். 2 ஆக்சஸ் இருக்குது, 2 ஸ்டேஷன் இருக்குது. உங்களுக்கு அருகாமையிலே வந்து பஸ் போக்குவரத்தும் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய லேண்டை வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாவும் நீங்க எடுத்துக்கலாம், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனாவும் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவு விவரங்களும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்தினுடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா வெறும் 1500 தாங்க வந்து வச்சிருக்கிறாங்க. காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சிஎம்டிஏ லிமிட்ல இருக்கு. ஆனாலும் வந்து 6 பிளாட் தான் வந்து இப்போ விற்பதுக்கு இருக்கிறதுனால இந்த குறுகிய ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெரி க்ளோஸ்லி வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோல்டுக்கு குறைக்கிற மாதிரி சேதாரம் செய்கூலி மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிளும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. மக்களை உங்ககிட்ட வந்து ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குங்க. அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு லேண்டில் போடலாமா, இல்லையா என்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது, அந்த ஜுவல்ஸை வந்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த லேண்டில் போடலாமா, இல்லை என்கிட்ட கொஞ்சம் சீட்டு எடுத்த பணம் இருக்குது, கொஞ்சம் கையில் வந்து கேஷ் இருக்குது, அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து இங்கே போடலாமா. ஸோ பேங்க்கில் உங்களுக்கு ஒரு நல்ல டிரான்சாக்ஷன் இருக்குது, ஒரு பிஎல் போட்டு பர்சனல் லோன் போட்டு இந்த இடத்த வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பலதரப்பட்ட வகையில் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு புத்திசாலிங்க. மக்களை உங்களுக்கு இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த சைட்டை வந்து நீங்கள் பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து செங்கல்பட்டு ஸ்டேஷன் வரையும் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேப் சர்வீஸும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபேமிலியோட வரணுங்க. நீங்கள் உடனே வாங்க, உங்களுடைய கனவு மனையை புக் பண்ணுங்க. மக்களை இந்த சைட்டை பற்றியான எல்லா விவரங்களையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஓனர் ப்ராப்பர்ட்டி. ஸோ புரோக்கரேஜ்லாம் எதுவுமே இல்லை. எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இது மாதிரியான பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு நீங்கள் இந்த குஷிபிசி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பிளேஸில், நல்ல பதிவில், நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச். மக்களை ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்ககிட்ட. எவ்வளோ பேர் வந்து இடம் தேடுறாங்க. நல்ல ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து இடம் வாங்கி கொடுங்க, நல்ல மனம் வாங்கி கொடுங்க, ஒரு இண்டிவிஜுவல் வீடு பற்றி சொல்லுங்கள், வில்லா பற்றி சொல்லுங்கள், ஏதாவது ஒரு ரீசேல் வீடு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்படி எண்ணற்ற வகையில் வந்து தேடுதல்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு இந்த குஷிபிசி சேனலை வந்து பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அது உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து அது உள்ளே இருக்குது. அதில் அவங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான பட்ஜெட்டில் ஒரு நல்ல பதிவு இருக்கலாம். ஸோ அதன் மூலிமா அவங்க பயன்பெறலாம். ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்ச திருப்தி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உடனே இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே.